டார்க் ரூம் தெரப்பி. என்னது டார்க் ரூம் தெரப்பி? டார்க்னா இருட்டு. சாதாரணமாக நம்ம அறையை எப்போ இருட்டு பண்ணுறோம்? வீட்டை இருட்டு பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம பெட்ரூமை இருட்டு பண்ணிடுவோம். எப்போ? படுக்க போகிறப்ப. பெட்டில் படுத்த உடனே லைட் ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம ரூமில் லைட்டு போடலைன்னா கூட வராண்டாலையோ ஹாலிலையோ லைட்டை போட்டால் தூக்கம் வராது. அந்த ஒளிக்கதிர்கள் வர்ற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அவள் பொண்டாட்டி பாத்திரத்தை கழுவி துணியெல்லாம் மடித்து வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். அவளுக்கு தான் பொறுப்பு, நமக்கு பொறுப்பு இல்லையே. ஆஃபீஸுக்கு போய் ஏதோ சம்பளம் வாங்கணும் விட்ட போச்சு. எல்லா வேலையும் பண்ணுவான் அவன். அத்தனை வேலையும் பண்ணுவான். திட்டுவாங்க நம்மக்கிட்ட. அவன் வேலை பண்ணுறப்ப லைட்லாம் போட்டிருப்பான், நமக்கு தூக்கம் வராது. இப்போ இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக் சொல்லுவேன். இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சதை சரளமாக சொல்கிறேன் உங்களுக்கு. விளக்குக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். விளக்கு போட்டால் முழிப்பாயிடும். விளக்கு போட்டு திருப்பியும் ஆஃப் பண்ணிங்கன்னா தூக்கம் வராது ரொம்ப நேரம். அதே நீங்கள் படுக்கிறப்ப நீங்கள் விளக்கு ஆஃப் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா அருமையாக தூக்கம் வரும். எல்லாம் முடிச்சிடணும், விளக்கு ஆஃப் பண்ணிடணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் தான் உங்கள் பீனியல் சுரப்பி வேலை பண்ணும். பீனியல் சுரப்பி என்ன பண்ணுது? மெலட்டோனின் அப்படிங்கிற ஜூஸை சுரக்குது. மெலட்டோனின் தூக்கத்தின் நண்பன். இப்போ நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்பாரு, எனக்கு வாந்தி வருது, எனக்கு பேதி ஆகுது, காதில் ஏதோ கொட்டுது, மூக்கில் ஒழுகுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையும் கவனிப்பான், எல்லாம் எழுதிடுவான். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு வச்சுருப்பான், எல்லாத்தையும் எழுதிடுவான். உங்கள் கதை என்னென்ன புராணம். ஒரு தடவை பார்ப்பான், ஓ இந்த ஆளுங்க இதுதான் ப்ராப்ளம், மூக்கில் தண்ணி ஒழுகுது, கண்டுபிடிச்சிருவான் அவன். ஸோ தூக்க ப்ராப்ளம்னா அவனுக்கு தெரியும், ஓ மெலட்டோனின் குறைச்சிருக்கு. உங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்டில் மெலட்டோனின் ஜாஸ்தி பண்ணி செரட்டோனின் டோபமைன் கம்மி பண்ணுவான். ஸோ ஒன்றுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. இதை நேச்சுரலாகவே நாம ஏன் எடுத்துக்கக்கூடாது? டார்க் ரூம் தெரப்பி. என்னது டார்க் ரூம் தெரப்பி? சாதாரணமாக ரூமு டார்க்காகிறது ராத்திரி நேரம் தான். ஸோ பெட்டர் டூ இட் இன் நைட் ஹவர்ஸ். நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ, ப்ரிஃபரபிளி நைட் ஹவர்ஸ் இருட்டாக இருக்கணும். பக்கத்தில் எந்த விதமான விளக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போகணும். நீங்கள் உங்கள் ரூமில் சவுத்தில் ஏதோ ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும், சுவிட்ச் போர்டு. சுவிட்ச் போர்டு கருப்பாக இருக்காது, சாதாரணமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது வெள்ளையாக தான் இருக்கும். அதை பார்த்து தெரியும் நமக்கு. அது வலது பக்கம் இடது பக்கம் கண்ணு தெரியாத கூட நேராக நடந்து போய் சுவிட்ச் போர்டில் கை வைப்பான், பழகிடுது. அதை பார்த்து சப்கான்ஷியஸ் நமக்கு ரெக்கார்டு வேறு ஆகிடுது. அல்லது ஏதோ ஃபோட்டோ மாட்டியிருப்போம், ஒரு வால் கிளாக் இருக்கும், இன்னமும் இருக்கும் ரூமுக்குள்ளே. இல்லை பொண்டாட்டி ஃபோட்டோ, குழந்தை ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ மாட்டுறதுலாம் எங்கள் காலத்தில், இந்த காலத்தில் ஃபோட்டோ கிட்டலாம் நைட்டாக க்ளீனாக இருக்கணும். ஏதோ ஒரு மயிலோ ஒரு குதிரையோ, குதிரை போடக்கூடாது வாஸ்து பிரகாரம். சரி, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரூமில் போய் விளக்கு அடிச்சிட்டு அது இருக்கிற இடத்த ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இருட்டில் அதை பார்க்கணும். எப்படிங்க முடியும்? கண்ணை திறந்து ஒரு இடத்த பார்க்கறது என்ன கட்டம்? திறந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருட்டறையில் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் மூணாவது கண்ணு பீனியல் சுரப்பி வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். பீனியல் சுரப்பி வேலை பண்ணிச்சுன்னா மெலட்டோனின் ஜூஸ் எவ்வளவு தேவையோ அதிகமாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மனசு காமாயிடுது, தூக்கம் வந்துடுது.